Good afternoon students. Last classல வந்து பார்த்தோன்னா நம்ம டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் ஓகேங்களா, அந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸில் அதாவது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பார்த்துருந்தோம். அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட ப்ரிப்ரேஷனு, அதோடைய ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆக்சிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு யூசஸ் பார்த்துருந்தோம் ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் பை இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் ஓகேங்களா. இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா as a part of the third groups are called inner transition elements, or which elements are filled in the f orbitals, which elements the electrons are filled in the f orbitals. These elements or electrons are filled in the f orbitals is called inner transition elements அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 சீரீஸ். ஓகே, எத்தனை சீரீஸ் டோட்டலாக எத்தனை இருக்குன்னா 2 சீரீஸாக இருக்குது. ஒரு சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாந்தனாய்ட்ஸ் ஓகேங்களா. ஒன் சீரீஸ் இஸ் லாந்தனாய்ட்ஸு. இதை முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லாந்தனைடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அதனுடைய ரியல் நேமு லாந்தனாய்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இன்னொரு சீரீஸு ஆக்டினாய்ட்ஸ். முன்ன வந்து பார்த்தோன்னா ஆக்டினைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. சரி, ஸோ லாந்தனைட் சீரீஸில் வந்து பார்த்தோன்னா அதாவது சீரியம் ஓகேங்களா, சீரியம் டு லாரன்சியம் ஓகேங்களா. இதில் சீரியத்திலேருந்து 14 எலிமெண்ட்ஸ் அப் டு எது வரைக்கும் அப்படின்னா லாரன்சியம். இது ரெண்டுமே எதற்கு பின்னாடி வரும் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ் ஏ லாந்தனம் ஃபாலோவிங் எஸ் லாந்தனத்துக்கு அடுத்தது சீரியம் டு லாரன்சியம் டோட்டலாக வந்து பார்த்தோன்னா 14 எலிமெண்ட்ஸ் இஸ் ப்ரிஃபரன்ஷியலி ஃபில்ட் இந்த 4 ஆர்பிட்டால்ஸ். எதில் போய் எலக்ட்ரான் ஃபில் ஆகுது அப்படின்னா இந்த சீரியத்துலேருந்து லாந்தனம் வரைக்கும் லூட்டிசியம் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா 4 ஆர்பிட்டால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃபில்லடு ஓகேங்களா. ஆஸ் எ சிமிலர்லி ஆக்டினாய்டு சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஓகேங்களா, அதாவது லாரன்சியம் ஓகேங்களா. ஸோ லாரன்சியம், அந்த லாரன்சியத்தில் அதாவது தோரியத்துலேருந்து லாரன்சியம் வரைக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஆக்டீனியம் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஆக்டீனியம் ஓகேங்களா. அதாவது ஆக்டீனியம் அடுத்தது ஓகேங்களா. தோரியத்துலேருந்து லாரன்சி வரைக்கும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 14 எலிமெண்ட்ஸ் ஓகேங்களா. எல்லாமே எதில் ஃபில் ஆகுது அப்படின்னா 5 ஆர்பிட்டால்ஸ் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகுது. அதாவது லாந்தனைடு சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாந்தனத்துக்கு அடுத்தது ஓகேங்களா சீரியம் டு லூட்டிசி வரைக்கும் எஸ் 14 எலிமெண்ட்ஸ் ஆர் ஃபில்லட் இந்த 4 ஆர்பிட்டால்ஸ். அதே ஆக்டினைடு சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டினியம் ஓகேவா. ஆக்டினியத்துக்கு அடுத்தது ஓகேங்களா. ஸோ தோரியம் டு லாரன்சியம் 14 எலிமெண்ட்ஸ் ஆர் ஃபில்லட் இந்த 5 ஆர்பிட்டால்ஸ் ஃபில் ஆகும் ஓகேங்களா. இது ரெண்டே தான் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் எப்லாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா லாஸ்ட் எலக்ட்ரான் என்டர் இந்த எஃப் ஆர்பிட்டால், ஸோ இட்ஸ் கால்டு எப்லாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ் எ பொசிஷன் ஆஃப் லாந்தனைட்ஸ் இந்த பீரியாடிக் டேபிளில் லாந்தனைட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஓகேங்களா. ஸோ ஆக்சியல் பொசிஷன் பார்த்தீங்கன்னா லாந்தனைட்ஸ் இந்த பீரியாடிக் டேபிள், அதாவது குரூப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3 அண்ட் பீரியட் நம்பர் 6 ஓகேவா. இதில் இருக்கணும் ஓகேவா. இந்த இதில் இருக்கணும். இந்த 6th பீரியட் வந்து பார்த்தோன்னா எதுக்கு அப்படின்னா லாந்தனத்துக்கு அடுத்தபடியாக 6th பீரியடில் வந்து பார்த்தோன்னா லாந்தனத்துக்கு அடுத்தபடியாக தி எலக்ட்ரான்ஸ் ஆர் ப்ரிஃபரன்ஷியலி ஃபில்லடு இன்னர் எஃப் சப்ஸ்டன்ஸ் அண்ட் தோஸ் த 14 எலிமெண்ட்ஸ் ஃபாலோவிங் லாந்தனம் கூட ஓகேவா. ஸோ 14 லாந்தனத்துக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா 14 எலிமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் லாந்தனம் ஓகேவா. ஸோ சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இதோட அந்த 14 எலிமெண்ட்ஸ் ப்ளஸ் லாந்தனத்தோடு வந்து பார்த்தோன்னா டோட்டல் எவ்வளோ 15 எலிமெண்ட்ஸ் இருக்கும் ஓகேவா. லாந்தனம் தவிர 14 எலிமெண்ட்ஸு, லாந்தனம் சேர்த்துனா 15 எலிமெண்ட்ஸு ஓகேங்களா. ஸோ அதெல்லாமே எப்படின்னா சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. therefore the elements group டுகெதர். அது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சீரீஸ் வந்து பார்த்தா எடியில் எல்லாமே டி ஓகேங்களா, டி ஆர்பிட்டால்ஸ் ஃபில் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அந்த எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டி ஆர்பிட்டால்ஸ் ஃபில் பண்ணக்கூடிய இடம். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாந்தனத்துக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லூட்டிசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 14 எலிமெண்ட்ஸு எஃப் சப்செல்லில் ஃபில் ஆகுதுனால அதுக்கு மட்டும் தனியாக ஒரு இடம் கொடுத்து என்னென்னா பாட்டம் ஆஃப் பீரியடிக் டேபிளில் வந்து பார்த்தோன்னா கீழே வச்சிடறாங்க.
தனியாக வந்து பார்த்தா பெரிய டேபிளில் பாட்டத்தில் வந்து பார்த்தோன்னா டாப்பாக பாட்டம் அப்படி சொல்ல டாப்னா மேலே பாட்டம்னா கீழே. ஸோ கீழே வந்து பார்த்தோன்னா தனியாக வந்து பார்த்தோன்னா அந்த எப்ளாக் எலிமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அது காரணமாக விளக்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்டிஃபைடு. ஸோ என்ன ரீசனுக்காக நம்ம அதை அப்படி வைக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ லாந்தனைட்ஸ் இஸ் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெனான் 4F1 to 14 520 to 1 6S2. ஓகேங்களா? இதில் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஜெனான் 4F14 520 to 1 6S2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா இந்த லாந்தனைட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +3. லாந்தனைட்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +3. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் தீஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் சிமிலர் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா சேமாக ஒரே மாதிரியே இருக்குது. சேமாக இருக்குது. ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் சிமிலர் டு 40 எலிமெண்ட்ஸ் ஃபாலோவிங் ஆக்டீனியம். ஓகேவா? சிமிலர் டு 14 எலிமெண்ட்ஸ் ஃபாலோவிங் ஆக்டீனியம். ஓகேவா? ரிசம்பிள்ஸ் இந்த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சிமிலராக இருக்குது. எதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டீனியத்துக்கு அடுத்தபடியே இருக்கக்கூடிய 14 எலிமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா சிமிலராக இருக்குது. ஸோ இஃப் வி பிளேஸ் தீஸ் எலிமெண்ட்ஸ் ஆஃப்டர் லாந்தனம் இந்த பீரியாடிக் டேபிள் பிலோ த 4D cities. ஓகேவா? இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே மாதிரி கூடிய சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா தனியாக வைக்கணும். அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிளில் அதாவது 4D சீரீஸுக்கு கீழே கொண்டு வந்துடுறாங்க. 4D சீரீஸ்க்கு கீழே கொண்டு வந்துடுறாங்க. ஓகேங்களா? தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் பிலாங் த குரூப் ஷுட் பி டிஃப்ரெண்ட். ஏன்னா 3D சீரீஸுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா 4F இருந்துச்சு அப்படின்னா அந்த F டாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தோன்னா அந்த பீரியாடிக் டேபிளே வந்து பார்த்தோன்னா என்ன பண்ண அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆயிரும். பீரியாடிக் டேபிள் டிஃப்ரெண்ட் ஆயிரும். அண்டு அந்த பீரியாடிக் டேபிளோட ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தோன்னா என்ன ஆயிரும்னா ப்ராப்பராக இல்லாமல் போயிடும். அந்த ப்ராப்பராக வந்து அஃபெக்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ அதே இடத்துல வச்சுருந்தோம்னா அந்த சீரீஸுக்குள்ளேயே வச்சுருந்தோம்னா என்ன ஆகிடும்னா அந்த 4D சீரீஸுக்குள்ளேயே வச்சுருந்தோம்னா ஒரு இப்போ பீரியாடிக் டேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. அந்த ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆயிரும். அந்த அஃபெக்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் குறைக்கிறதுக்காக அந்த அஃபெக்டை வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா அந்த அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஏ செப்பரேட் பொசிஷன்ஸ் ப்ரொவைடட் இந்த இன்னர் ட்ரான்ஸ் எலிமெண்ட்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அதுக்கு செப்பரேட் பொசிஷனை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாந்தனம் 2. ஓகேவா? ஸோ லாந்தனம் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா சீரியத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எதுனா லூட்டிசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 14 எலிமெண்ட்ஸ். இதுலேயே 14 எலிமெண்ட்ஸ் வந்துடும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இங்கே ஆக்டீனியத்துக்கு அடுத்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா இது தோரியம் டு லாரன்சியம் வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் ஆக்சுவலாக இந்த சீரிஸ் சேர்க்குறா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்டால்ஸ். இதெல்லாமே டிஆர்டால்ஸில் ஃபில் ஆகக்கூடியது. ஓகேவா? ஸோ இதையும் ஒரு இடத்துல வைக்க வச்சோம்னா 2 இது கன்ஃபியூஸ் ஆகிக்கும். அதனால் எஃப்ஆர்டால்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எப்ளாக் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தனியாக கொண்டாந்து வச்சிடறாங்க. அது இன்னர் ட்ரான்சஸ் எலிமெண்ட்ஸ். இதுதான் ரீசன் என்னென்னா மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா பீரியாடிக் டேபிளோட ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கீழே தனியாக கொண்டு வந்து வச்சிடுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்து பார்த்தோன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் லாந்தனைட்ஸ். தி எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃபில்ட் இன் த டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டால்ஸ் இன் ஆர்டர் டு இன்க்ரீஸிங் ஆர்டர். அதாவது டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டால்ஸ் எலக்ட்ரான் ஃபில் ஆகிறப்ப அது நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஆல்ஃபா பிரின்சிபல். டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுறப்ப எது லோவர் எனர்ஜி அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும். அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது யாருன்னா ஆல்ஃபா பிரின்சிபல். ஓகே, ஆல்ஃபா பிரின்சிபல் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா எது ஆர்டர் கம்மி லோவர் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5s is a lower energy then compared to 5p is a lower energy compared to 6s energy is a lower to compared to 4p 4f levels. So full from the லாந்தனம். ஸோ லாந்தனத்துலேருந்து ஃபில் பண்ணுறப்ப இதெல்லாம் லோவர் எனர்ஜி 4s 5s 5p வந்து 6s லோவர் எனர்ஜி. அதனால் அது ஃபஸ்ட்டு ஃபில் ஆகிடுது. அப்படி எது லோவர் எனர்ஜி அதை ஃபஸ்ட்டு ஃபில் ஆகணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா 5s ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து 5p இப்படி தான் ஃபில் பண்ணிட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம எதிர்பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் லாந்தனம். ஓகேங்களா? ஸோ அப்போ எதிர்பார்க்குறது நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4f
1 லாந்திரத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் say xenon 4FN 5D0 6S2 but is axial electronic configuration of லாந்திரம் axial electronic configuration இதான் வந்து அப்படி பார்க்குறப்ப நம்ம இப்படி ஃபில் பண்ணிட்டே வரணும். ஆனால் நம்ம எதில் ஆக்சுவலாக இருக்கிற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே நமக்கு xenon 4F0 xenon 4F0 ஓகேங்களா xenon 4F0 5D1 6S2 அப்படின்ட்டு இருக்கும் ஓகேங்களா. ஸோ பிலாங் டு டி பிளாக் ஓகேவா. ஆக்சுவலி அப்போ லாந்திரம் வந்து பார்த்தோன்னா எதில் தான் போய் சேருது அப்படின்னா டி பிளாக்கில் தான் போய் சேருது. ஆக்சுவலி டி பிளாக்கில் தான் வச்சுருக்கணும். பட் ஆனால் ஃபில்லிங் இஸ் 4F ஆர்பிட்டால்ஸ் எதுலேருந்து 4F ஆர்பிட்டால் ஸ்டார்டிங் ஆகுதுன்னா சீரியம் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சீரியல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோன்னா xenon 4FN 5D1 6S2 ஓகேவா. ஸோ லாந்திரம் வந்து பார்த்தோன்னா டி ஆர்பிட்டால் தான் வைக்கணும். ஆனால் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா சிமிலர் டு லாந்தனாய்டு சீரீஸ் சிமிலர் டு லாந்தனாய்டு சீரீஸ். அதனால் லாந்திரத்தை வந்து பார்த்தோன்னா எதில் வைக்கிறாங்க அப்படின்னா லாந்தனாய்டு சீரீஸில் வச்சுக்கிறாங்க ஓகேவா. அது லாந்தனாய்டு சீரீஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா சீரியமு ரெடி 1 அப்படியே கடைசியாக 4F1 கடைசியாக வந்து பார்த்தோன்னா 4F14 இஸ் லூட்டீசியம் 4F14 லூட்டீசியம் ஓகேவா. ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா எஸ் மூவ் ஃப்ரம் த சீரியம் டு அதர் எலிமெண்ட்ஸ் அடிஷனல் எலக்ட்ரான்ஸ் ஆர் ப்ரோக்ரெசிவ்லி ஃபில்ட் இன் த 4F ஆர்பிட்டால்ஸ் ஓகே. அதோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகே. லாந்திரம் xenon 4F0 5D1 6S2 அதுக்கப்புறம் எல்லாமே 4F1 ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஓகேவா. சீரியம் லாந்தனம் சீரியம் பிரிசோடைமியம் நியோடைமியம் புரோமோத்தியம் சமேரியம் யூரோப்பியம் கடோலினியம் டெர்பியம் டிஸ்போசியம் ஹோல்மியம் எர்பியம் தூலியம் எட்ரபியம் லூட்டீசியம். ஸோ இதனோட ப்ரொனவுன்சேஷன் பார்த்துருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே லாந்திரத்தில் வந்து பார்த்தோன்னா 4F0 5D1 6S2 கான்ஃபிகரேஷன். அதுக்கப்புறம் சீரியத்தில் வந்து பார்த்தோன்னா xenon 4F1 ஸ்டார்ட் பண்ண அப்படியே சீரியம் 4F1 புசோடியம் 4F3 நியோடிமியம் 4F4 புரோமோத்தியம் 4F5 சம்மரியம் 4F6 எர்பியம் 4F7 கடோலினியம் 4F7 5D1 6S2 ஓகேங்களா. அண்ட் டெர்பியம் 4F9 டிஸ்போசியம் 4F10 ஹோல்மியம் 4F11 எர்பியம் 4F12 தூலியம் 4F14 எட்ரபியம் 4F14 ஓகேவா. 4F13 அடுத்தது லூட்டீசியம் வந்து பார்த்தோன்னா 4F14 ஓகேங்களா. ஸோ 5D1 6S2 இதில் என்ன அப்படின்னா கடோலினியம் லூட்டீசியம் இந்த கடோலினியம் அண்ட் லூட்டீசியம் ஆர் 4F ஆர்பிட்டால்ஸ் ஆஃப்லி ஃபில்லடு அண்டு கம்ப்ளீட்லி ஃபில்லடு. கடோலினியம் ஆஃப்லி ஃபில்லடு லூட்டீசியம் கம்ப்ளீட்லி ஃபில்லடு. ஸோ ஒன் எலக்ட்ரான் என்டர் த 5D ஆர்பிட்டால்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிறதுனால என்ன ஒரு எலக்ட்ரான் எதில் போதோம்னா 5D ஆர்பிட்டால்ஸுக்கு போகுது ஓகேவா. அப்போ ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் 4F series of elements says xenon 4F1 to 14 4F1 to 14 and 5D0 to 1 5D0 to 1 6S2. ஸோ இது அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் ஸ்டேட் ஆஃப் லாந்தனாய்ட்ஸ். அதாவது லாந்தனாய்ட்ஸோட காமன் ஆக்சிஜன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா +3 தான் காமன் ஆக்சிஜன் ஸ்டேட். இதை 1 மார்க்கில் கேட்பாங்க ஓகேங்களா. இது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா அடிஷனலாக வந்து பார்த்தோன்னா சம் ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கும். என்ன அப்படின்னா +2 அண்ட் +4 ஆக்சிஜன் ஸ்டேட். +3 இல்லாமல் அடிஷனலாக சம் ஆக்சிஜன் ஸ்டேட் அது என்ன அப்படின்னா +2 ஆர் +4 ஆக்சிஜன் ஸ்டேட். அது காரணம் என்ன அப்படின்னா ஒரு கடோலினியம் லூட்டீசியம் ஆர் +3 அதோட ஆக்சிஜன் ஸ்டேட் காரணம் எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி டு த ஃபேக்ட் தே ஹேவ் ஆஃப்லி ஃபில் அண்ட் ஃபில்லி ஃபில்லடு F ஆர்பிட்டால்ஸ். அதனால் கடோலினியம் லூட்டீசியம் +3 ஆக்சிஜன் ஸ்டேட்டு காரணம் ஃபில்லி ஃபில்லடு F ஆர்பிட்டால்ஸ் ஓகேவா. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்த xenon 4F7 லூட்டீசியம் ஓகேங்களா. லூட்டீசியம் வந்து பார்த்தீங்கன்னா xenon 4F14 ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிமிலர்லி சீரியம் and டெர்பியம் attain the 4F0 and 4F7 configuration respectively. அப்போ அப்படி 4F0 4F7 மாறுறப்ப என்ன ஆகுதுன்னா அதோடைய ஆக்சிஜன் ஸ்டேட்டு
+4 ஆக்சிஜன் ஸ்டேட். அப்போ 4 0வும் சரி, அது எலக்ட்ரானே கிடையாது, ஸ்டெபிலிட்டி தான். 4 7 வந்து பார்த்தோன்னா ஆஃப்லி ஃபில்டு. ஸோ தட் இஸ் ஏ +4 ஆக்சிஜன் ஸ்டேட், +4 ஆக்சிஜன் ஸ்டேட். ஓகேவா? Four of 7 is awfully filled electronic configuration, so it's a more stability of +4 oxygen state. And ytterbium, so ytterbium europium. ஓகேவா? ஸோ ytterbium வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியம். ஸோ யூரோப்பியம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் தி எக்ஸாக்ட்லி ஆஃப்லி ஃபில்டு கம்ப்ளீட்லி ஃபில்டு எஃபார்ட் ஆல்சோ ரெஸ்பெக்ட்லி. So +4 oxygen state. So therefore the stability of the different oxygen state in fact the properties of these elements. ஓகேவா? இது different properties பேஸ் பண்ணி அதோட ஆக்சிஜன் ஸ்டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், மோஸ்ட் காமன் ஆக்சிஜன் ஸ்டேட் பார்த்தா +3. அப்போ எல்லாத்துக்கும் மோஸ்ட் காமன் கேட்டால் கண்டிப்பாக +3. அதே மேக்ஸிமம் அப்படி கேட்டால் +4 ஆக்சிஜன் ஸ்டேட். ஓகேவா? லெஸ் காமன் +2 ஆக்சிஜன் ஸ்டேட். அடுத்து பாருங்கள், அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியை. அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியை. So we move across the 4up series. Atomic and ionic radii of lanthanides. So gradual degrees with increase in atomic number. பாருங்கள், லாந்தனம், சீரியம், புருஷோடியம், நியோடியம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் ரைஸ் ஆக அதோடைய அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடி என்ன டிகிரிஸ் ஆகிட்டே வரும். அட்டாமிக் அண்ட் அயானிக் ரெடி டிகிரிசஸ். ஓகேவா? ஸோ இந்த டிகிரிசஸ் ஆஃப் அட்டாமிக் சைஸ் ஆர் இஸ் கால்டு லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். இந்த மாதிரி குறைஞ்சிட்டு வரக்கூடிய இந்த ப்ராசஸ், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டு வரக்கூடிய அயானிக் சைஸு குறைஞ்சிட்டு வரக்கூடிய தான் வந்து பார்த்தீங்கன்னா லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இதுக்கு காசுனால் என்ன காரணம் அப்படின்ட்டு, என்ன காரணம் இந்த மாதிரி குறைஞ்சிட்டு வருது. we move from one element to another in the 4up series. ஒரு எலிமெண்ட் another எலிமெண்ட் வந்து பார்த்தோன்னா ஸோ மூவ் ஆகிறப்ப, ஸோ அதோட நியூக்ளியர் சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிறப்ப எதில் இருந்தால் அதனால் சீரியம் டு லூட்டிஸ் வரைக்கும் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப 1 யூனிட். ஓகேவா? ஸோ 1 யூனிட் என்னாங்கன்னா அது வந்து அடிஷனல் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆடட் இன் த சேம் சப்ஸ்டன்ஸ். அடிஷனல் எலக்ட்ரான் ஒவ்வொன்று ஆட் ஆக என்ன ஆகுதுன்னா நியூக்ளியர் சார்ஜ் 1ங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. ஒவ்வொரு எலக்ட்ரான் அடிஷனலாக உள்ள வர ஒரு யூனிட்டுங்கிற அளவுக்கு நியூக்ளியர் சார்ஜ் ரைஸ் ஆகிட்டே வரும். இது எப்போ அப்படின்னா சேம் இன்னர் 4f sub cell எலக்ட்ரான் ஃபில் ஆகிறப்ப. ஓகேங்களா? ஸோ சேம் 4f sub cell diffused shape. 4f sub cell எப்படின்னா diffused shape. therefore the shielding effective 4f electron relatively poor. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா நல்லா வந்து பார்த்தோன்னா அவுட்டரில் வரக்கூடிய எலக்ட்ரான் ரசத்தை தடுக்கணும். ஆனால் 4f ஆர்பிட்டால் சேஃப் வந்து பார்த்தா டிஃப்யூஸர் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா அது வந்து பார்த்தோன்னா மற்ற எலக்ட்ரானோட பவர் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆகுது. பவர் ஷீல்டிங் எஃபெக்ட். the relatively poor, so the increase the nuclear charge increase ஆகுது. the valence is a fluid is slightly toward the nucleus. வேலன்ஸ் என்ன லைட்டாக வந்து பார்த்தா நியூக்ளியஸ் நோக்கி இழுக்கும். ஓகேவா? எஸ் ரிசல்ட் ஆஃப் த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ்டு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த 4f electrons increases and size of the lanthanum 3+ions in degrees ஆகுது. 4f electron நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப லாந்தனம் 3+ion என்னன்னா டிகிரிஸ். இந்த லாண்ட்ராய்டு கான்ட்ராக்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் லாந்தனைட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தா கிராஃபில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? வேரியஸ் இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம வேரியஸ் எலிமெண்ட்டோட அட்டாமிக் ரேடியஸ் வந்து பார்த்தோன்னா எந்த அளவுக்கு டிகிரிஸ் இருக்குது, ஏன் டிகிரிஸ் இருக்குது, இந்த டேபிள் வேலை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்கள், கான்சிக்வன்ஸ் ஆஃப் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். ஓகேவா? அதனால் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன்னா பெசிசிட்டிஸ் டிகிரிசஸ் ஆர் டிஃப்ரென்சஸ். பெசிசிட்டி வந்து பார்த்தோன்னா cerium to lutetium as a +3 oxygen state. So basic character of lanthanum ion is a decreases. அது ஃப்ரம் cerium to lutetium வரைக்கும் போகிற பார்த்தோன்னா அது பேசிக் கேரக்டர் lanthanum 3+ion டிகிரிஸ் ஆகும். due to the decrease in the size the lanthanum 3+ions the ionic character of lanthanum hydroxide. So the covalent characteristics increases.
ஓகே பெசிட்டி குறைஞ்சிட்டே வரும், டிகிரிஸ் த பெசிட்டி. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைஸு டிகிரிஸ் ஆகும், அயனிக் கேரக்டர் டிகிரிஸ் ஆகும். ஓகேங்களா? டிகிரிஸ் இன் பெசிட்டி, டிகிரிஸ் இன் பெசிட்டி. கோவலன்ட் கேரக்டர் என்னன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அது பேசிக் கேரக்டர் வந்து பார்த்தா டிகிரிஸ் ஆகுது, அயனிக் கேரக்டர் வந்து பார்த்தோன்னா அது டிகிரிசஸ் அண்டு டிகிரிஸ் த பெசிட்டி, டிகிரிஸ் த பெசிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் ஆகுதுனால கோவலன்ட் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இதனால் பெசிட்டி டிகிரிஸ் ஆகுது, சைஸு குறையும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தோன்னா பேசிக் கேரக்டர் குறையும். ஓகேவா? அதே கோவலன்ட் கேரக்டர் இன்க்ரீஸாக இருக்கும். ஓகே, லெஸ் பெசிட்டி இருக்கும். ஓகேவா? சிமிலாரிட்டிஸ் ஆஃப் அமங் த லார்ஜனைட்ஸ். If the complete F series only 10 picometer degrees in atomic radius. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தா F series ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு அட்டாமிக் ரேடியஸும் 10 pm என்னன்னா டிகிரிஸ் ஆகும். அந்த 20 picometers degrees in atomic radius. PS is very small change in radii of the lanthanide. Their chemical properties are close similar சொல்கிறாங்க. ஃபோரோசிஸ்ன்ற ஒவ்வொரு அட்டாமிக் ரேடியும் 10 பிகோமீட்டர் குறையுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டிகிரிஸ் த அயானிக் ரேடியை இஸ் அப்சர்வ், அது டிகிரிஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இட்ஸ் எலிமெண்ட் ஆஃப் த செகண்ட் அண்ட் தேர்ட் டிரான்சன் சீரீஸ் resembles each other more closely than the elements of the first and transition series. 5D series titanium, அது atomic rays 132, 4D series zirconium 145, 5D series hafnium 144 picometer. ஓகேங்களா? இதோட வந்து பார்த்தீங்கன்னா லாந்தனைட் கான்ட்ராக்ஷன், காஸ் ஆஃப் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் அண்ட் கான்சிக்வன்ஸ் ஆஃப் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் ஓவர். ஓகேங்களா? இதில் பாருங்கள், இந்த சிமிலாரிட்டிஸ் ஆஃப் அமங் லாந்தனைட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் எஃப் சீரிஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அட்டாமிக் ரேடியோ வந்து பார்த்தீங்கன்னா 10 பிகோமீட்டர் மட்டும் தான் டிகிரிஸ் ஆகுது. அயனிக் ரேடியோ வந்து பார்த்தீங்கன்னா 20 பிகோமீட்டர் டிகிரிஸ் ஆகுது, அந்த ரேஞ்சுக்குள்ளே அந்த சீரிஸ் ஃபுல்லாகவே. ஸோ அப்போ தி வெரி ஸ்மால் சேஞ்சஸ் ரேடியோ, அதாவது அந்த ரேடியோ வந்து லாந்தனைட் ரேடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஸ்மால், கம்மி டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மினால ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சிமிலராக இருக்கும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சிமிலராக இருக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி இந்த ஃபஸ்ட்டு டிரான்சன் சீரிஸ், செகண்ட் டிரான்சன் சீரிஸு, தேர்ட் டிரான்சன் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 3D சீரிஸ் தான் ஃபஸ்ட்டு டிரான்சன் சீரிஸு, 4D சீரிஸு செகண்ட் டிரான்சன் சீரிஸு, 5D சீரிஸ் அப்படின்னா தேர்டு டிரான்சன் சீரிஸ். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு டிரான்சன் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 132 பிகோமீட்டர் இருக்குது. இந்த செகண்டு தேர்டு டிரான்சன் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸாக இருக்கும், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குன்னா சிமிலராக இருக்கும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டினைட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஆக்டினைட்ஸு. அதாவது ஆக்டினைட்ஸ் பார்த்தீங்கன்னா 40 எலிமெண்ட் ஆஃப்டர் எதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டீனியத்துக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 14 எலிமெண்ட்ஸு. அது ஆக்டீனியம், அதுக்கு அடுத்தது தோரியம் டு லாரன்சியம் வரைக்கும். ஸோ இஸ் கால்டு ஆக்டினாய்ட்ஸ். ஓகேங்களா? 14 எலிமெண்ட்ஸ் எதுக்கு அப்படின்னா ஆக்டினியத்துக்கு அடுத்தது தோரியம் டு லாரன்சி வரைக்கும் இருக்கக்கூடியது இஸ் கால்டு ஆக்டினைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ சிமிலர் டு, அதாவது லாந்தனைடு மாதிரி இது இல்லாமல் ஆல் ஆக்டினைட்ஸ் ஆர் ரேடியோ ஆக்டிவ். லாந்தனைட்ஸ் எல்லாமே ரேடியோ ஆக்டிவ் கிடையாது, ஆனால் ஆக்டினைட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ். ஓகேங்களா? ஆக்டினைட்ஸ் எல்லாமே ரேடியோ ஆக்டிவ்ஸ், லாந்தனைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரேடியோ ஆக்டிவ்ஸ். ஓகேவா? அண்ட் மோஸ்ட் ஆஃப் த வெரி ஷார்ட் ஹாஃப் லைஃப்ஸ். ஓகேவா? இந்த ஆக்டினைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா அதோட ஆஃப் லைஃப் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, அதோட ஆஃப் லைஃப் பீரியடு ரொம்ப கம்மி. ஸோ இதில் தோரியமும் யுரேனியம்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக கிடைக்கக்கூடியது. தோரியமும் யுரேனியம்ட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் கம்மியாக. ஓகேவா? அக்கா இருந்த சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் நேச்சர் அப்படின்னா சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட்டாக ரொம்ப கம்மியாக வந்து பார்த்தோன்னா நேச்சுரலில் கிடைக்கும். அண்டு ட்ரேசஸ் அமௌண்ட் ஆஃப் எது அப்படின்னா ப்ளூட்டோனியம். ஓகேவா? ஸோ இந்த ப்ளூட்டோனியம் எதில் வந்து பார்த்தீங்கன்னா யுரேனியம் ஓர் கூட லைட்டாக ட்ரேசஸ் அப்படின்னா சிறிதளவுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சிறிதளவு வந்து பார்த்தோன்னா ப்ளூட்டோனியம்
அதாவது யுரேனியம் ஓர்ஸில் புளுட்டோனியம் இருக்குது. யுரேனியம் ஓர்ஸில் ஓர்ஸ் கூட புளுட்டோனியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லைங்களா. அதேமாதிரி நெப்டினியம் அண்டு சக்சஸிவ் heavy elements are produced synthetically, artificial transformation of naturally occurring elements by the nuclear reactions. ஸோ ரிமைனிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெப்டினியம் ரிமைனிங் இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ரியாக்ஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்ஃபரேஷன் மூலமாக ஆர்டிஃபிஷியல் செயற்கை தொகுப்பு முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இது தயாரிக்கிறாங்க. தட் இஸ் பை த நியூக்ளியர் ரியாக்ஷன் மூலம் ஆர்டிஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிமிலர் டு லாந்தனைட்ஸ், அதாவது லாந்தனைட்ஸ் எப்படி கீழே வச்சுருக்கோ அதே மாதிரி பார்த்தோன்னா அதாவது பீரியடிக் டேபிள் கீழே வச்சுருக்கோ அதே மாதிரி ஆக்னைட்ஸும் வந்து பார்த்தோன்னா இட்ஸ் பிளேஸ்டு த பாட்டம் ஆஃப் த பீரியடிக் டேபிள். பீரியடிக் டேபிள் கீழே வந்து பார்த்தோன்னா தனியாக வச்சுருக்காங்க. ஓகேவா. ஆக்னைட்ஸும் அதே மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இது இட்ஸ் நாட் டெஃபினட். ஓகேவா. நிலையான ஒரு இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஜென்ரல் வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா இப்போ எதுனா 5F எலிமெண்ட்ஸ் ஜென்ரலாக ஓகேங்களா. வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 5F எலிமெண்ட்ஸ்னால அது என்ன சொல்கிறாங்கன்னா ரேடான் 5F 0 to 14 60 0 to 2 7s2 அதனால் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஓகேவா. ஸோ இப்போ கொடுத்துருப்பாங்க பாருங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எல்லாமே ஆக்டினியம், தோரியம், புரோட்டோனியம், யுரேனியம், நெப்டினியம், புளுட்டோனியம், அமெரிசியம், கியூரியம், பெர்கிலியம், கலிபோர்னியம் ஓகேங்களா. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதனுடைய அதர் 14 எலிமெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ ஆக்டினியம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5Fல வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் இருக்காது ஓகேங்களா. எதில் இருக்குது அப்படின்னா 6Dயில் தான் இருக்குது. 6D 1 இருக்குது ஓகேங்களா. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. ரிமைனிங் கீழே இருக்கும் பாருங்கள் ஐன்ஸ்டீனியம், பெர்மியம், மெண்டலோவியம், நோபலியம், லாரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபில் ஆகிருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோடைய ஆக்சிஜன் ஸ்டேட் ஆஃப் ஆக்னைட்ஸ் ஓகேவா. லைக் லாந்தனைட்ஸ் மோஸ்ட் காமன் ஆக்சிஜன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா +3. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்னைட்ஸ்க்கு +3 ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்குது. அது இல்லாமல் தட் இஸ் அடிஷன் ஆஃப் ஆக்னைட்ஸ் சம் வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட் +3 இருக்கும். அது கூட அடிஷ்னல் நிறையா இருக்குது. என்னென்னா +2 +3 +4 +5 +6 +7 ஸோ இதனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பாருங்கள் அமெரிசியம், தோரியம் ரெண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா +2 ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கும். அமெரிசியம், தோரியம் ரெண்டு மட்டும் +2 ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கும் ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தோரியம் அயோடைடு ஓகேங்களா. ஸோ அதை எக்ஸாம்பிள் சொல்கிறது தோரியம் அயோடைடு என்ன இருக்கும் -1னா இப்போ -1ங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 2 அயோடைடு இருக்குது -2 -2னா இது ஆப்போசிட்டு +2 தோரியத்துக்கு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தோரியம் அயோடைடு இருக்குனால வந்து பார்த்தீங்கன்னா தோரியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா +2 ஆக்சிஜன் ஸ்டேட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்டு தோரியம், புரோட்டோனியம், யுரேனியம், நெப்டினியம், புளுட்டோனியம், அமெரிசியம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா +5 ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்குது. +5 ஆக்சிஜன் ஸ்டேட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெப்டினியம், புளுட்டோனியம் அது வந்து பார்த்தீங்கன்னா +7 ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆக்சிஜன் ஸ்டேட்டு கேட்பாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்னைட்ஸ். ஓகேங்களா. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இது எலக்ட்ரான் என்டர் இந்த லாந்தனைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதில் எலக்ட்ரான்ஸ் என்ட்ரு அதாவது 4F ஆர்பிட்டால். அதே ஆக்னைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5F ஆர்பிட்டால் எலக்ட்ரான் என்டர் ஆகுது ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பைண்டிங் எனர்ஜி 4F ஆர்பிட்டால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர், தி பைண்டிங் எனர்ஜி ஆஃப் 5F ஆர்பிட்டால்ஸ் லோவர். காரணம் என்னென்னா 4F ஆர்பிட்டால் முன்னாடியே இருக்கும், 4F ஆர்பிட்டால் அதுக்கு அடுத்து தான் 5F ஆர்பிட்டால்ஸ். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு நியூக்ளியஸ்க்கு முன்னாடியே இருக்கனால ஏதாவது 5F கம்பேர் பண்ணுறப்ப 4F நியூக்ளியஸ்க்கு முன்னாடியே நியரஸ்ட்டில் இருக்கனால அதனுடைய பைண்டிங் எனர்ஜி அதிகமாக இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஸ் டெண்டன்சி ஆஃப் ஃபார்ம் த காம்ப்ளெக்ஸஸ் ஓகேங்களா. காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மி. அதே ஆக்டினைட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த லாந்தனைட்ஸ் எல்லாமே கலர்லெஸ்ஸாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஆக்டினைட்ஸ் ஆர் கலர்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யுரேனியம் 3+, யுரேனியம் 4+, யுரேனியம் 3+ ரெட், யுரேனியம் 4+ க்ரீனு, யுரேனியம் டைஆக்சைட்ஸ் எல்லோ. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க இந்த கலர்ஸ் எல்லாமே.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லாந்தனைட்ஸ் do not form the oxocation, அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் ஓகேங்களா, do not form as oxocations. ஆனால் actinides do form the oxocations such as uranium dioxide cation, neptunium dioxide cations. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டைஆக்சைட்ஸ் கேட்டியான் வந்து ஃபார்மேஷன் ஆகும், அதில் ஃபார்மேஷன் பண்ணாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது +2 ஆக்சிஸ்டேட் ஆஃப் லாந்தனைட்ஸ் அண்ட் அது கூட +2 and +4 ஆக்சிஸ்டேட் ஃபியூ. பட் ஹியர் இஸ் ஏ +3 oxygen state in actinides and higher oxygen state such as +4, +5, +6, +7 இதெல்லாம் ஹையர் ஆக்சிஜன் ஸ்டேட் அதுக்கு இருக்குது ஓகேங்களா. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இன்னர் ட்ரான்சஸ் எலிமெண்ட்ஸ் ஓவர், இன்னர் ட்ரான்சஸ் எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஓவர் முடியுது ஓகேங்களா. ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம் ஓகேவா, இன்னர் ட்ரான்சஸ் எலிமெண்ட்ஸ் எப்லாக் எலிமெண்ட்ஸ்னால் என்ன, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4Fனா என்ன, 4F எதெல்லாம் 4Fன்னு சொல்கிறாங்க, 4F ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறாங்க, 4F எலிமெண்ட்ஸு அண்டு 5F எலிமெண்ட்ஸ். ஸோ இதை பற்றி பார்த்தோம் ஓகேங்களா. தேங்க்யூ. ரிமைனிங் தமிழ் மீடியம் கவனிங்க. அதாவது லாஸ்ட் இயர் கிளாஸில் பார்த்தோமா பொட்டாசியம் பெருமங்கனேட் பார்த்துருந்தோம், அதனுடைய தயாரித்தல் இயற்பியல் மற்றும் வேதி பண்புகளை பார்த்துருந்தோம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயன்கள் பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி தனிமங்கள், அதாவது உள் இடைநிலை தனிமங்கள். ஃபஸ்ட்டு உள் இடைநிலை தனிமங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா இது தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியாக 3வது தொகுதியில் ஒரு பகுதியாக இருக்கிறதுனால, அதாவது இடைநிலை தனிமங்களில் வந்து பார்த்தோன்னா ஒரு பகுதியாக இருக்கிறதுனால இது என்ன சொல்கிறோன்னா உள் இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் தொகுதி தனிமங்கள் அப்படின்னு பேர். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி எலக்ட்ரான் வந்து கடைசி எலக்ட்ரான் F ஆர்பிட்டாலில் சேருவதால், கடைசி எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த தனிமங்கள் எல்லாம் வந்து பார்த்தோன்னா கடைசி எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா F ஆர்பிட்டாலில் சேருவது அந்த தனிமங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தொகுதி தனிமங்கள் அப்படின்னு பேர், தொகுதி தனிமங்கள் அப்படின்னு பேர் ஓகேங்களா. சரி, இந்த தொகுதி தனிமங்கள் வந்து பார்த்தா ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லாந்தனைட்ஸ் அப்படின்னு பேர். லாந்தனைட்ஸ் அப்படின்னா 4F தொகுதி தனிமங்கள் அப்படின்னு பேர் ஓகேவா. 4F தொகுதி தனிமங்களுக்கு பேர் லாந்தனைட்ஸ் ஓகேங்களா. அதே 5F தொகுதி தனிமங்கள் அப்படின்னு பேர், அதுக்கு பேர் ஆக்டினைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அதாவது லாந்தனைட் தொடர்ங்கிறது பார்த்தீங்கன்னா லாந்தனம் ஓகே. லாந்தனத்துக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சீரியம் டு லூட்டிசி வரைக்கும் ஓகே. லாந்தனைட் தொடர் அப்படிங்கிறது அதாவது லாந்தனத்தில் இருந்து, அதாவது லாந்தனத்துக்கு அடுத்தபடியாக சீரியத்திலிருந்து லூட்டிசி வரைக்கும் வந்து பார்த்தோன்னா 14 தன்மங்களை வந்து பார்த்தோன்னா கூட வச்சுருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதில் இடைநிலை எலக்ட்ரான்கள் எங்கே போய் சேருது அப்படின்னா 4F ஆர்பிட்டாலில் வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரான்கள் போய் சேருகிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஆக்டினைட் தொடர் அப்படிங்கிறது. ஆக்டினைட் தொடர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, அதாவது ஆக்டினைட் தொடர் அப்படிங்கிறது அதாவது ஆக்டினியத்தை தொடர்ந்து தோரியம் முதல் லாரன்சி வரை ஓகேவா. ஆக்டினியத்தை தொடர்ந்து தோரியம் முதல் லாரன்சி வரை தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா 14 தனிமங்களை கொண்டது ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இதில் எலக்ட்ரான் எல்லாமே எங்கே போய் சேருது அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது இணையதள எலக்ட்ரான்கள் எல்லாமே 5F ஆர்பிட்டாலில் போய் சேருது. 5F ஆர்பிட்டாலில் வந்து பார்த்தோன்னா இணையதள எலக்ட்ரான்கள் எல்லாமே போய் சேருது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தனிவரிசை அட்டவணையில் லாந்தனைடுகளோட இடம் ஓகேவா. லாந்தனையோட இடம் அதாவது என்னென்னா, அதாவது தனிவரிசை அட்டவணையில் பார்த்தீங்கன்னா தொகுதி 3 வரிசை 6 வந்து பார்த்தோன்னா லாந்தனை இடம் பெற்றிருக்க வேணும் ஓகேவா. ஏன்னா 6வது தொடரில் தான் லாந்தனத்துக்கு பிறகு எலக்ட்ரான் ஓகேங்களா. எலக்ட்ரான்கள் 4F உட்கூட்டில் சேருது ஓகேவா. இது மேலும் லாந்தனத்தை தொடர்ந்து 14 தன்மங்களும் ஒத்த வேதிப்பண்புகளை கொண்டுள்ளது ஓகேவா. அப்படின்னா என்னென்னா லாந்தனத்துக்கு அடுத்தபடியாக இருக்கிற 14 தன்மங்களும் ஒரே மாதிரி வேதிப்பண்புகள் இருக்கிறதுனால அதை கொண்டு போய் அங்கே வைக்கணும். ஆனால் அங்கே வைக்கிறப்ப என்னன்னா இது எல்லாமே ஒரே மாதிரி, அதாவது 14 தன்மைகள் மட்டுமே ஒரே மாதிரி வேதிப்பண்புகள் இருக்கிறனால இந்த தன்மைகள் அனைத்தும் வந்து பார்த்தா தனியாக வைக்கணும், தனிமர சாட்டவணையில் கீழே தனியாக வைக்கணும். அப்படின்னால வந்து பார்த்தோன்னா கீழே வந்து தனியாக ஒரு இடம் ஒதுக்கி ஓகேங்களா, தனிமர சாட்டவணையில் கீழே ஒரு இடம் ஒதுக்கி அங்கே வச்சுருப்பாங்க ஓகேங்களா. இதே மாதிரி தான் ஆக்டினியத்தை தொடர்ந்து 14 தனிமங்கள், ஆக்டினியத்தை தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா 14 தனிமங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஆக்டினியத்தை தொடர்ந்து 14 தனிமங்கள் ஓகேங்களா. ஸோ இதனோட இயற்பியல் வேதிப்பண்பு ஒத்திருப்பு காணப்படுவதால் இதையும் அதே மாதிரி லாந்தனத்தை அடுத்து தொடர்ந்து 14 தனிமங்கள் அது ஒத்த வேதிப்பண்புகள் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தனியாக வந்து பார்த்தோன்னா
தனிவர் அட்டவணையில் கீழே ஒரு இடம் ஒதுக்கி அதுக்கு கீழே வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அது வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியாயப்படுறதுக்காக காரணங்கள் கீழே சொல்கிறாங்க. என்னென்னா லாந்திரையோட பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜெனான் 4f1 to 14 5d 0 to 1 6s2 அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பொதுவான ஆக்சிஜன் நிலை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா +3. இதனால் பொதுவான ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா +3. இச்சேர்மங்கள் அனைத்தும் ஒத்த இயற் மற்றும் வேதி பண்புகளை பெற்றிருக்கும். ஓகேங்களா, ஸோ அனைத்தும் வந்து பார்த்தா ஒரே மாதிரியான இயற்பியல் மற்றும் வேதி பண்புகள் எல்லாமே வச்சுருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை லாந்திரை தன்மைகளை வந்து பார்த்தீங்கன்னா லாந்திரத்தில் தொடர்ந்து போடிவரிசை கீழே இடம்பெற செய்யும் வகையில் அவைகள் பண்புகள் எல்லாமே ஒரே மாதிரி இடம்பெற்றிருக்கு. எதுனா மற்ற டி தொகுதி தன்மைகள்லேருந்து பார்த்தா பெரிது வேறுபட்டிருக்கு. எதுனா லாந்திரத்தை தொடர்ந்து போடிவரிசைக்கு கீழே இடம்பெற செய்யும் வகையாக அது மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா போடிவரிசை இருக்கிறது எல்லாமே இதை விட கம்பேர் பண்ணுறப்ப அதனோட தனிமைகள் வேதி பண்புகள் வந்து பார்த்தீங்கன்னா தனிமைகள் பண்புகள் பெரிதும் வேறுபட்டிருக்குன்னா தனிமை ஒரு சில வேறுபட்டுனா ஒரே இதை வைக்கக்கூடாது. ஏன்னா இப்போ பாருங்கள் இதை கொடுத்துருப்பாங்க, இது லாந்திரத்துக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல வைக்கணும். இங்கே வைக்கிறப்ப என்ன ஆகுனா இதில் 14 தனிமங்கள். நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இதில் இருக்கிறது எல்லாமே இந்த 14 வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்டாலில் எலக்ட்ரான் உள்ளே போகுது. 14 தனிமங்களும் எஃப்ஆர்டாலில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் போகுது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஓகேவா, இது 4d ஆர்பிட்டால்ஸ். ஓகேவா, 4d ஆர்பிட்டால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4d 5d ஆர்பிட்டால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள போகும். அப்போ எஃப்ஆர்டாலும் 5d ஆர்பிட்டால் ரெண்டு ஒரே இதில் வைக்கக்கூடாது. ஒரே இதை வைக்கிறப்ப தனிமைவர் அட்டவணையை வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிரித்து வச்சுருக்கிறது காரணமே இல்லாமல் போயிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணேன்னா இந்த 14 தனிமங்களும் அதே மாதிரி ஆக்டிவத்தில் இருக்கிற 14 தனிமங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தனியாக பிரித்து வச்சிடுறாங்க. ஓகேங்களா, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் தனியாக வைக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ லாந்திரை எலக்ட்ரான் அமைப்பு. ஓகேவா, ஸோ லாந்திரை எலக்ட்ரான் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா அதாவது ஆல்பா தத்துவத்து பிரகாரம் நிரப்புறப்ப ஆற்றல் ஏறு வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை வந்து நிரப்பணும். அதே மாதிரியே இந்த 5s 5p 6s2 அதை நிரப்புறதுக்கு அப்புறம் தான் லாந்திரத்துலேருந்து 4f ஆர்பிட்டாலிருந்து 4f ஆர்பிட்டால் நிரப்பு துவங்க வேண்டும். ஓகேவா, நான் எதிர்பார்க்கக்கூடிய எலக்ட்ரான் அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா 4f1 5d 0 6s2. லாந்திரன் உண்மையான எலக்ட்ரான் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இப்படி தான் நம்ம இருக்குன்னு எதிர்பார்ப்போம். ஆனால் நமக்கு உண்மையான எலக்ட்ரான் அமைப்பு 4f0 5d1 6s2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா, ஆனால் இதெல்லாம் அது லாந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே ரியலில் வந்து டி தொகுதி தனிமத்தை சார்ந்தது தான். லாந்திரம் டி தொகுதி தனிமத்தை சார்ந்தது தான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அதோடைய லாந்திரத்தோட பண்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஃப் தொகுதி தனிமங்களை அதோட பண்புகள் எல்லாமே எஃப் தொகுதி தனிமங்களை சார்ந்து இருக்கனால அதை எஃப் தொகுதி சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிடுறாங்க. ஓகேவா, 4 ஆப்டர் நிரப்பப்படுதல் சீரியத்திலிருந்து துவங்குது. ஓகேவா, எலக்ட்ரான் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சீரியத்து மற்ற தனிமைகளை நோக்கி செல்கிறப்ப கூடுதல் எலக்ட்ரான்களை பார்த்தீங்கன்னா 4 ஆப்டர் தொடர்ச்சியாக சேருது. ஓகேங்களா, ஸோ இதில் எலக்ட்ரான் அமைப்பு பார்த்துக்கோங்க. ஓகேவா, லாந்திரம் சீரியம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இங்கே பாருங்கள் லாந்திரத்தில் வந்து பார்த்தா எலக்ட்ரானே இருக்காது. லாந்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானு எங்கே அப்படின்னா 4 ஆப்டல் எலக்ட்ரானே இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடோலித்து வந்து பார்த்தீங்கன்னா சரிபாதியே ஃபில் ஆகிருக்கும். லாஸ்ட்டில் லூட்டீசியம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கும். ஓகேவா, அப்போ கடோலியனையும் லூட்டீசியம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்டலுக்கு சரிபாதி முழுமையாக நிரப்பப்பட்டுள்ளது. ஓகேவா, ஸோ அப்போ அதனால் எலக்ட்ரான் 5d ஆப்டல் காணப்படுகிறது. ஓகேவா, ஸோ 4d வரிசை தொடர் தனிமங்கள் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு ஜெனான் 4f1 to 14 5d 0 to 1 6s2 அதனுடைய பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாந்திரையில் ஆக்சிஜனேட்டர் நிலைகள். ஓகேவா, ஸோ லாந்திரையில் ஆக்சிஜனேட்டர் நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான ஆக்சிஜனேட்டர் நிலை +3 படிக்கிறது 1 மார்க்கில் கேட்பாங்க. பொதுவான ஆக்சிஜனேட்டர் நிலை வந்து பார்த்தீங்கன்னா +3. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில லாந்திரைகள் வந்து பார்த்தீங்கன்னா +3 கூட கூடுதலாக +2 +4 ஆக்சிஜனேட்டர் நிலை வச்சிருக்கு. ஓகேங்களா, இந்த கடவுளின் லூட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அயனிகள் கூடுதல் நிலைப்புத்தன்மை இருக்குது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சரிபாதியாக முழுமையாக எலக்ட்ரான்களும் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஓகேவா, ஸோ எலக்ட்ரான் இப்போ வரை கடவுளின் 3t+ ஜெனான் 4f7 லூட்டிஸின் 3+ ஜெனான் 4f14. இதே போலவே சீரியம் டெர்மியம் அது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்களை இருந்து +4 ஆக்சிஜனில் அடையும் உரிய 4f0 4f7 எலக்ட்ரான் அமைப்பை பெறுகின்றது. பாருங்கள் சீரியம் வந்து பார்த்தீங்கன்னா +4 வரப்போ 4f எலக்ட்ரானே இருக்காது. ஓகேவா, அதே இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா
டெர்பியம் வந்து +4 அப்படின்னு வரப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா 4f7 சரிபாதி முழுமையான எலக்ட்ரான் அமைப்பு வந்துடுது. அதே மாதிரி எட்ரோபியம் யூரோபியம் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சரிபாதி முழுமை நிரப்பட்ட எலக்ட்ரான் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா +2ல் வருது. ஓகேவா, +2 ஆக்சிஜன் ஸ்டேட்டில் வருது. ஸோ இது பாரு எல்லாமே அதோட ஆக்சிஜன் நிலை கொடுத்துருக்காங்க வெவ்வேறு இது, அதை பார்த்துக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அணு மற்றும் அயனி ஆரம். ஓகேவா, அதாவது 4f தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா சீரியம் முதல் லூட்டிஸ் வரை வந்து பார்த்தீங்கன்னா செல்லும்போது அணியின் அதிகரிக்க அதனுடைய லாந்தனைடுகள் அணு மற்றும் அயனி ஆரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீராக குறைந்துகிட்டே வருகிறது. ஓகேவா, அதாவது 4f தொடரில் சீரியத்திலிருந்து லூட்டிஸ் வரைக்கும் அணியின் அதிகரிக்க அதனால் அணு ஆரம் மற்றும் அயனி ஆரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீராக குறைந்து வருகின்றது. இந்த அயனி ஆரம் குறைவது லாந்தனைடு குறுக்கம் அப்படின்னு பேர். அயனி ஆரம் குறைவது லாந்தனைடு குறுக்கம் அப்படின்னு பேர். ஓகேவா, லாந்தனைடு குறுக்கத்துக்கு காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 4f தொடரில் சீரியம் முதல் லூட்டிஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனிமத்திலிருந்து ஒவ்வொரு தனிமத்துக்கு ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ் போகிறப்ப அணுக்கரு மின்சுமை வந்து ஓரளவுக்கு அதிகரிக்குது. ஓகேங்களா, இந்த கூடுதல் எலக்ட்ரான் வந்து பார்த்தா அதே 4f உள்கூட்டில் சேர்க்கப்படுது. ஓகேவா, இந்த 4f உட்கூட வந்து விரைவிய வடிவத்தை பெற்றுள்ளது. விரைவிய வடிவத்தில் இருக்குது. எனவே இது மற்ற எலக்ட்ரான்கள் ஒப்பிடும்போது 4f எலக்ட்ரான் திரைமறைப்பு விளைவு குறைவு. 4f எலக்ட்ரான் மற்ற இதை கம்பேர் பண்ணுறப்ப 4f எலக்ட்ரான் திரைமறைப்பு விளைவு குறைவு. இதன் காரணம் என்னன்னா 4f எலக்ட்ரான் மீதான அணுக்கரு செயலொரு மின்சுமை அதிகரிக்கிறது. ஸோ இதனால் வந்து பார்த்தோன்னா லாந்தனைடுகளின் அயனில் உருவளவு குறைகிறது. ஸோ அயனியார் மதிப்பு கீழ்கண்ட வரைபடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. மேலே பாருங்கள் வரைபடத்தில் கொடுத்துருப்பாங்க அயனியார்கள் மதிப்பை குறைஞ்சிட்டே வருது அப்படின்ட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விளைவு. இதன் லாந்தனை குறுக்குதல் விளைவுகள் என்னென்ன இருக்குன்னா காரத்தன்மை குறையும். லாந்தனை குறுக்குதல் விளைவு வந்து பார்த்தீங்கன்னா சீரியத்திலிருந்து லூட்டிஸ் வரைக்கும் செல்லும்போது என்னன்னா அதில் காரத்தன்மை குறைகிறது. லாந்தனை அயனிகள் உருவளவு குறைவதால் பார்த்தீங்கன்னா லாந்தனை ஹைட்ராக்சைடின் அயனித்தன்மை குறையுது. அது குறையிறதுனால காரத்தன்மை குறைகிறது. ஓகேங்களா, லாந்தனை ஒற்றுமைகள் எஃப் தொடர் முழுமைக்கும் அணு ஆரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 10 பிக்கோமீட்டர் குறையும். ஓகேவா, 10 பிக்கோமீட்டர் மட்டும் குறையுது. அயனி ஆரத்தில் வந்து பார்த்தோன்னா அணு ஆரத்தில் 10 பிக்கோமீட்டரும் அயனி ஆரத்தில் 20 பிக்கோமீட்டர் மட்டுமே குறையுது அந்த தொடர் முழுமைக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி அயனி ஆரங்களில் வந்து பார்த்தா மிக சிறிதளவு வேறுபாடு இருக்கிறதுனால இதனோட வேதி பண்பு இல்லாமல் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் முதல் மற்றும் இரண்டாம் வரிசை இடைநிலை தலைமைகளை ஓகேங்களா, முதல் மற்றும் இரண்டாம் தலைமைகளை காட்டிலும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடைநிலை தலைமை வரிசைகள் ஓரளவுக்கு அதன் அயனி ஆர மதிப்புகள் ஒத்திருக்கின்றது. ஓகேங்களா, இது வந்து முதல் வரிசை இரண்டாம் வரிசை மூன்றாம் வரிசை. முதல் வரிசை டைட்டனியம். ஓகேங்களா, ஸோ அது பாருங்கள் அணு ஆர மதிப்பு 132 பிக்கோமீட்டர். அதே இரண்டாம் வரிசை 4D வரிசை பாருங்கள் சிர்கோனியம் 145 பிக்கோமீட்டர். அதே மூன்றாம் வரிசை 5D வரிசை ஆப்மியம் 140 பிக்கோமீட்டர். இங்கே பாருங்கள் முதல் வரிசையை விட மற்ற இரண்டாம் வரிசை மூன்றாம் வரிசை அணு ஆர மதிப்பில் ஒரே மாதிரி ஒத்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது காரணம் எல்லாமே லாந்தனை குறுக்கம் தான். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் ஆக்டினைடு. ஓகேவா, இது வரைக்கும் பார்த்தது 4f ஆப்டால். இது நம்ம பார்க்கக்கூடியது 5f ஆப்டால்ஸ். ஓகேவா, 5f ஆப்டால் வந்து பார்த்தீங்கன்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டினைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 5f ஆப்டால்ஸ். ஆக்டினைத்தை தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா 14 தனிமங்கள் தோரியம் முதல் லாரன்சி வரையிலான 14 தனிமங்கள் வந்து பார்த்தோன்னா அதுக்கு பேர் தான் ஆக்டினைட்ஸ் அப்படின்னு பேர். ஓகேவா, ஆக்டினைட்ஸ் என்ன அழைக்கப்படுது. இந்த லாந்தனைடு வந்து பார்த்தோன்னா லாந்தனைடு போல் இல்லாமல் அந்த ஆக்டினைட்ஸ் எல்லாமே கதிரியக்கத்தன்மை முடியுது. பெரும்பாலும் குறைந்த அரைவாழ்வு குளம் கொண்டதாக இருக்கும். இது இயற்கையில் வந்து பார்த்தா ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஏன்னா யுரேனியம் தோரியம் மட்டும் தான் இயற்கையில் கிடைக்குது. நெப்டினும் கொஞ்சமாக வந்து பார்த்தோன்னா இதில் யுரேனியம் தாதுக்குள்ளே கொஞ்சம் புளூட்டோனியம் இருக்கும். யுரேனியம் தாதுக்குள்ளே சிறிதளவு மட்டும் புளூட்டோனியம் இருக்கும். இல்லை நெப்டினியம் அதனை தொடர்ந்து உயர் தனிமங்கள் அனைத்துமே இயற்கை தொகுப்பு முறையில் வந்து தான் தயாரிக்கப்படுகிறது. இயற்கையில் கிடைக்கும் தனிமங்கள் வந்து அவைகள் செயற்கை கதிரியக்க பரிமாற்ற வினைகள் மூலம் தொகுப்பு முறையில் வந்து பார்த்தோன்னா தயாரிக்கப்படுறது. ஓகேங்களா, லாந்தனைடுகள் போலவே இவைகளும் தனிமை வரிசையில் கீழே தனியாக வைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, அடுத்து எலக்ட்ரான் அமைப்பு. அது இது வரையறுக்கப்பட்ட எலக்ட்ரான் அமைப்பை பெற்றிருக்காது. இருந்தாலும் இணையதளன் கூட்டு எலக்ட்ரான் அமைப்பை பொறுத்து ரேடான் 4f0214 622 027 7s2 அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முதல் எலக்ட்ரான் அமைப்பு. ஓகேங்களா, ஸோ இது எலக்ட்ரான் அமைப்பு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பார்க்கங்க. ஆக்டீனியம் தோரியம் புளுட்டோனியம் யுரேனியம் நெப்டினியம் புளுட்டோனியம் அமெரிசியம் கியூரியம் பெர்கீலியம் கலிபோர்னியம் ஐன்ஸ்டீனியம் பெர்மியம் மெண்டலியம் நோபலியம் லாரன்சியம். ஓகேவா, இது எல்லாமே எலக்ட்ரான் அமைப்பு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் அது பார்த்தீங்கன்னா அதோட ஆக்சிஜன் நிலை. லாந்தனைடு போல் ஆக்டினைடுகள் வந்து பார்த்தோன்னா பொதுவான ஆக்சிஜன் வந்து +3 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா +2 +3 +4 +5 +6 +7 வரைக்கும் மாறுபடும் ஆக்சிஜன் நிலையை வந்து பார்த்தோன்னா ஆக்டினைடுகள் வச்சுருக்கு.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமெர்சியம் தோரியம், அமோர்சியம் தோரியம் +2 ஆக்சிஜன் நிலையில் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தோரியம், அடுத்து புரோட்டோனியம், யுரேனியம், நெப்டியூனியம், புளூட்டோனியம், அமெர்சியம் எல்லாமே +5 ஆக்சிஜன் இருக்குது. ஓகேங்களா. அதே வந்து பார்த்தீங்கன்னா நெப்டியூனியம், புளூட்டோனியம் வந்து பார்த்தீங்கன்னா +7 ஆக்சிஜன் நிலையில் இருக்குது. ஸோ இதை பார்த்தா மாறுபடி ஆக்சிஜன் நிலைகள் தான் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாந்திரைன் ஆக்டினைடுடைய வேறுபாடுகள். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு 5 மார்க் கொஷினும் கூட. சரி, 3 மார்க்கில் கேட்பாங்க. 5 மார்க் கேட்குறது 3 மார்க் அதிகமான பாசிபிலிட்டிஸு. ஸோ அது லாந்திரைன் எல்லாமே எலக்ட்ரான் எங்கே சேர்த்தப்போ 4f ஆர்பிட்டாலில், இது வந்து 5f ஆர்பிட்டாலில் போய் சேருது. அதே மாதிரி நியூக்ளியஸுக்கு பக்கத்தில் 4f ஆர்பிட்டால் இருக்கிறனால இதனுடைய பிணைப்பாற்றல் அதிகம். இது கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால இது பிணைப்பாற்றல் கம்மி. ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா அனைச்சரம் உருவாக்கும் தன்மை லாந்திரைனுக்கு குறைவு, அயனிச்சரங்கள் உருவாக்கும் தன்மை ஆக்டினைடுக்கு கொஞ்சம் அதிகம். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான லாந்திரைடுகள் நிறமற்றவையாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஆக்டினைட்ஸ் எல்லாம் நிறமுடையவையாக இருக்கும். இல்லை யுரேனியம் பாருங்கள், யுரேனியம் 3+ சிவப்பு நிறமாக இருக்குது, யுரேனியம் 4+ பச்சை நிறமாக இருக்குது, யுரேனியம் டை-ஆக்சைடு 2+ மஞ்சள் நிறமாக இருக்குது. ஸோ எல்லாமே ஆக்சோ நேரயனை உருவாக்குவதில்லை. ஆனால் இங்கே இவைகள் ஆக்சோ நேரயனை உருவாக்குகின்றது. லாந்திரைடு ஆக்சோ நேரயனை உருவாக்குவதில்லை, ஆக்டினியம் ஆக்சோ நேரயனை உருவாக்குகின்றது. லாந்திரைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா +3 ஆக்சிஜன் இருக்குது. அதெல்லாம் +2 +4. இங்கே +3, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. +4 +5 +6 +7 வரைக்கும் உயிர் ஆக்சிஜன்களை வச்சுருக்கு. ஓகேங்களா. ஸோ இதாவது பார்த்தா இதனுடைய டிஃப்ரென்ஸ் செட்டு, வேறுபாடுகள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த இன்னர் ட்ரான்ஸ், அதாவது உள் இடைநிலை தனிமைகள் முடியுது, உள்ளிடைநிலை தனிமைகள் முடியுது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே பார்த்துக்காங்க. ஓகே, தேங்க்யூ.